ஹலோ நண்பா, எங்கே பார்த்தாலும் 5G சத்தம் வந்து 2021 அதிகமாகவே கேட்குது. நிறைய ஃபோன்ஸ் வந்து 5Gயோட நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது போல் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் இந்தியாவில் 5G இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது எப்போ வருங்கிறது யாருக்கும் தெரியாது. ராத்திரி 12 மணிக்கு நாங்கள் என்ன சுடுகாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம். பட் அவங்க லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து பெருசாக விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி விளக்கமாறன்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி சாம்சங்லேருந்து இப்போ M42 அப்படிங்கிற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ராசஸர் ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சால் கூட இதில் பலவிதமான மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. கொடுக்குற விலைக்கு ஒர்த்து இல்லாத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. ஸோ இந்த சாம்சங் M42ல என்னென்ன விஷயங்கள் ஒர்த்து இருக்குது, இதெல்லாம் ஒர்த்து இல்லை, வாங்குற விலைக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஸ்பெக்ஸ் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஃபோன் கையிலே இல்லை அப்புறம் எப்படி இதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான். பட் ஃபோன் கையில் இல்லாட்டியும் இதோட ஸ்பெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அடிப்படையில் இந்த விலைக்கு ஒர்த்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அது எனக்கும் தெரியும். ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் நான் அதை வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதில் இன்னும் ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரதுனால நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூவில் தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இதை நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தாராளமாக யார் வேணாலும் சொல்லலாம். இந்த ஸ்பெக்கு ஒர்த்து இல்லையாங்கிறது உங்களுக்கே கூட தெரியும். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஃபோன் கையில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த கம்பேரிசன் வந்து எப்படி பண்ணுறோம் பேசிக்காக அப்படின்னா, இன்னொரு பிராண்டில் இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுலேருந்து இவங்க எவ்வளோ குறைவாக லான்ச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்பெக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுவோம். ஒருவேளை இவங்களுடைய பிராண்ட்லேயே இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதையும் வந்து இதோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த கொடுக்குற பிரைஸுக்கு இது ஒர்த்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் எப்பயும் போலயே இதில் இருக்க நல்ல விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் நான் சொல்ல போகிறது, இதில் இருக்கிற Snapdragon 750G ப்ராசஸர். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு நல்ல ப்ராசஸர். ஏற்கனவே இது வந்து பார்த்தீங்கன்னா Mi 10i அப்படிங்கிற ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ அதே ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா Moto G5G இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரை அடிச்சிக்கவே முடியாது. இந்த பிரைஸ்க்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராசஸர் அப்படிங்களா. சாம்சங் வந்து எக்ஸினாஸ்லேருந்து இங்கிட்ட ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு சூப்பரான விஷயம். இந்த ப்ராசஸர் வந்து ஒரு பக்காவான ப்ராசஸர். அடுத்ததான் இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.6 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் AMOLED, சாம்சங்கோட மேனுஃபேக்சரிங் தான் அது. அவங்க தான் வந்து இந்த டிஸ்பிளே வந்து மேக் பண்ணுறாங்க. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை வீவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இவங்க அந்த லான்ச் பண்ணியிருந்த M51 இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து அவங்க சைட் மவுண்டோட தான் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து இன் டிஸ்பிளேக்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இங்கே வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா அப்படிங்கும்போது இங்கே வந்து 48 மெகா பிக்சலில் ஒரு பிரைமரி சென்சாரும், 8 மெகா பிக்சலில் ஒரு செகண்டரி சென்சாரும், 5 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ சென்சாரும், 5 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் சென்சிங் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க பிரைமரி சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ISO GM2 அப்படிங்கிற சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம சோனி அளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஆவரேஜான ஒரு இது வந்து விஷயத்தை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பிரைஸ்க்கு வந்து ஓகேவான ஒரு சென்சார் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது இங்கே வந்து 20 மெகா பிக்சலில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நீங்கள் சாம்சங்கோட M51 ஃபோனோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து 64 மெகா பிக்சல் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே அதே வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி அங்கே வந்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி M51ல 32 மெகா பிக்சல் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க, செல்ஃபி கேமரா. இங்கே வந்து 20 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து ப்ரைஸும் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ இது வந்து பெரிய ப்ராஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது, நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிட முடியாது. பட் கொடுக்குற காசுக்கு ஓகே அப்படிங்கிறத சொல்லிடலாம். பேட்டரின்னு வரும்போது இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 அப்படிங்கும்போது ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு பேட்டரி அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து ஏன்னா இவங்களுடைய M51லேயே வந்து 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 5000 அப்படிங்கும்போது ஒரு ஆவரேஜான யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பேட்டரி பெருசாக போக போக கண்டிப்பாக வந்து ஃபோன் வந்து பெருசாக ஆகும். அது வந்து என்னை பொறுத்தளவில் ஃபோனோட தடிமன் பெருசாகிறது எனக்கு வந்து பிடிக்கல. இந்த ஃபோனை பொறுத்தளவில் ஒரு 5000 mAh பேட்டரி இருக்கிறது ஓகேவான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஃபோனோட ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இதை தான் நான் வந்து பேசிக்காக சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து மைனஸ்க்கு போகிறோம். ஸோ நீங்கள் சாம்சங்கோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் இந்த ஃபோனை ஆல்ரெடி வாங்கலாம்னு பிளானில் இருந்தீங்கன்னா கூட இந்த விஷயத்தை பார்க்குறதுனா பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். 8000 ரூபா ஃபோனில் HD+ அப்படின்னாலே நமக்கு வந்து என்னடா இதில் போய்ட்டு HD+ கொடுத்துருக்காங்களே, 6000 ரூபா ஃபோன் மாதிரி அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இங்கே வந்து ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு HD+ டிஸ்பிளே 20,000 ரூபாய் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து அவங்க காஸ்ட் கட்டிங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருக்குதுலேயே வந்து ஒரு சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயத்தை சொல்லலாம். ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது கூட 720p தான் வந்து பார்க்க முடியும், 1080p பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட ரிசல்யூஷன் நீங்கள் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே பிக்சல் பெர் இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 266 தான் வந்து இருக்குது. அதாவது 266 பிக்சல் பர் இன்ச் PPI அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுவே நீங்கள் இவங்களோட வேற ஃபோனை கம்பேர் பண்ணிங்கனாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 393 PPI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி PPI வந்து கம்மியாகிறதுனால நீங்கள் டிஸ்பிளே பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புள்ளியாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குற இடத்துல வந்து AMOLED பேனல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே மெயினான விஷயத்தை வந்து பீஸை பிடுங்கிற மாதிரி பிடிங்கிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ் இந்த ஃபோனை பொறுத்தளவில். அடுத்ததான் இந்த ஃபோனில் அவங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லவும் இல்லை. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து ஒரு மைனஸாக பார்க்குறேன். அடுத்ததான் இந்த ஃபோனில் இருக்கிற 15 வாட்ஸ் சார்ஜிங், 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சார்ஜிங் இது பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. 15 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. 18 வாட்ஸ்லாம் வந்து இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இல்லை. 33 வாட்ஸ் இருக்கணும். இல்லைனா ரியல்மி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறையா 65 வாட்ஸ்லாம் போயிட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. ஸோ இந்த 15 வாட்ஸ் சார்ஜர் வந்து எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மணி நேரம் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து நான் சார்ஜை போட்டுட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்கு சார்ஜ் போடுறதா தான் வந்து ஒரு, ஏன்னா இப்போ இருக்க அந்த ஃபாஸ்ட் உலகத்தில் அதிகமான ஸ்பீடில் சார்ஜ் பண்ணுறது தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 20,000 பட்ஜெட்லாம் வந்து 15 வாட்ஸுக்கு மேலே போயிடணும். ஒரு 33 வாட்ஸ் இந்த மாதிரி மேலே போயிட்டாங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டி. ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 25 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. M51 பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது ஷவுமியோட 10i ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 33 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து இன்னும் கேமராவுக்குலாம் அப்டேட்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் கேமரா எடுத்தீங்கன்னா அதில் வந்து 108 மெகாபிக்சல் கேமராலாம் கொடுக்குறாங்க. ப்ராசஸர் இதே ப்ராசஸர். ஸோ இங்கே வந்து சாம்சங் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸரை மட்டும் நல்லா பில்டப்பாக காமிச்சிட்டு மிச்சம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மிச்சம் எல்லா விஷயத்தையும் குறைச்சிட்டாங்க. சாம்சங்கோட M51 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் அப்பயே சொல்லியிருப்பேன் 25,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் வந்து 21,000 வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 21,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 21,000 நீங்கள் M51 வாங்குறாருந்தா ஒரு ஒர்த்தான ஃபோன் தான் இப்போ நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இங்கே M51 கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு அப்கிரேடான ப்ராசஸரை இங்கே M42 வந்து கொடுத்துருக்காங்க. பட் M42 கொடுத்தது மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி இதில் இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸையுமே வந்து பீஸை பிடிங்கிட்டாங்க. அதுவே இவங்க M51 இருக்கிற அதே ஸ்பெக்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு அதில் இருக்கிற ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணிட்டு இன்னொரு 2,000 கூட வாங்கியிருந்தா கூட பிரச்சனை இல்லை நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேண்டாம் விருப்ப பிள்ளையை பற்றி விளக்கமாறன் பேர் வச்ச கதையாக தான் இவங்க வந்து இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து 2 விஷயத்தை வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸர் தான் எனக்கு வேணும், இது வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர், எனக்கு வேறு எதெல்லாம் பெருசாக கவலை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக Mi 10iக்கு வந்து போயிடலாம். எனக்கு வந்து MIUIயில் வந்து அதிகமாக ஆட்ஸ் எல்லாம் வருங்க, அதனால வேறு ஃபோன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா Moto G 5G அந்த ஃபோனு கூட வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ரோம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோன் கூட இதே ப்ராசஸரோட தான் இருக்குது, அதை நீங்கள் வாங்கலாம். ஒருவேளை எனக்கு ப்ராசஸர் பெரிய முக்கியம் கிடையாது, இதோட கொஞ்சம் கீழே இருந்தால் கூட பரவாயில்ல, நான் சாம்சங் ஃபோன் எனக்கு வேணுங்க, சாம்சங் ஃபோன் சைனா ஃபோன் கிடையாது, சாம்சங் ஃபோன் தான் வந்து நான் தீவிரமான ஃபேனு, சாம்சங் ஃபோன் நான் காலகாலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு சாம்சங்கோட ஒன்னியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வரலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சாம்சங்கோட M51 நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை அதை விட கொஞ்சம் காஸ்ட் உங்கள்கிட்ட கூட இருந்ததுன்னா நீங்கள் F62 கூட வாங்கலாம். பட் என்னை பொறுத்தவரை நான் M51 தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு ஓகேவான ஒரு 21,000 அந்த ப்ரைஸில் வந்து M51 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தபிளான ஒரு ஃபோன் சொல்லலாம். பட் இந்த ஃபோனை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை இந்த ஃபோன் நீங்கள் வாங்காதீங்க. யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஒர்த் இல்லாத ஒரு ஃபோன் தான் சொல்லுவேன். பட் எனக்கு ப்ராசஸர் மட்டும் போதுங்க, எனக்கு டிஸ்பிளே ரிசல்யூஷன் இதெல்லாம் பற்றியில் கவலை இல்லை, கேமராலாம் பெரிய லெவலில் இருக்குன்னு அவசியம் கிடையாது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, எனக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு ஃபோன் வாங்க நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்குங்க. பட் வாங்கினீங்கனாலும் இந்த ஃபோன் வந்து ஒர்த் இல்லை அப்படின்னா திரும்ப சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோனோட லான்ச்சிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் 2,000 ஆஃபர் கொடுத்து 20,000 வந்து அதாவது இன்ட்ரோடியூசரி ஆஃபர்னு சொல்லிட்டு 2,000 ஆஃபர் கொடுத்து 20,000 சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் 8GB RAM உள்ள வெர்ஷன் இருக்குது, 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் உள்ள வெர்ஷனும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 24,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து 2,000 ஆஃபர் கொடுத்து இப்போ 22,000 வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல் பண்ணுறாங்க. இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா May 1 நீங்கள் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஃபோனை வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வந்து வாங்கலாம். பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.